ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றின ஒரு வீடியோ பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. அதாவது நைட் ஆனால் வந்துட்டு நிறைய பேர் வந்து புரணி மட்டுமே பேசுகிறதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. என்னமோ அவங்க மைண்டுக்குள்ளே என்னென்னா நைட் எல்லோரும் தூங்கியிருப்பாங்க, நம்ம வந்து தாராளமாக புரணி பேசலாம் அப்படின்னு. அப்புறம் எதுக்கு 24/7 சொல்லிட்டு கேமரா வச்சுருக்காங்க. ஸோ அவங்களோட நினைப்பு அந்த மாதிரி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா வந்து பவித்ரா கிட்டேயும் அப்புறம் ரயன் கிட்டேயும் வந்து ஒரு சம்பவத்தை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அவங்கள வந்துட்டு தாழ்த்தி விஜய் சேதுபதி பேசுகிறதாகவும் அவங்கள வந்துட்டு அதாவது இந்த லேபர் ஓரியன்ட் ஸ்கில் ஓரியன்ட்னு பிரித்தாங்க பாருங்கள். அந்த மாதிரி வந்துட்டு டாப் 8ல் இவங்களாம் வந்து சூப்பரு, நம்மளாம் முட்டா பீஸுங்க நினச்சிட்டு இருக்காங்க போல இருக்குன்ற மாதிரி கலாச்சிட்டு இருக்காங்க. என்ன நடந்துச்சு அப்படி பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்லிட்டு இருக்காங்க டென்ஷனாக பவித்ரா கிட்ட, இந்த வேலைங்க விஷயம், சாப்பிட்ற விஷயம், இது எல்லாத்தையும் நம்மக்கிட்ட பேசுகிறது யார்? விஜய் சேதுபதி. அதே இது வந்துட்டு அவங்கக்கிட்டலாம் வந்துட்டு அப்படியே வந்துட்டு பயங்கரமான பிளேயர்ஸ் மாதிரியே பேசுகிறது. எப்படின்னா இவங்க எல்லோரும் வந்து பெரிய கேம் சேஞ்சர்ஸ்ன்னு பேசுகிறது. இவங்க எல்லாம் அப்படியே வந்து கேம் எல்லாத்தையும் மாற்றிடுறாங்க, அந்த லெவலுக்கு பேசுகிறது. நம்மலாம் இங்கே வந்து முட்டா பேசுங்க இல்லையா, சோறு சாப்பிட்டு வாங்க அப்படியே போகலாம் அப்படின்னு நம்ம வந்திருக்கோம் இல்லையா அப்படின்ற மாதிரி டென்ஷனாக குதிக்கிறாங்க. அப்போ வந்துட்டு இன்னொன்று வேறு சொல்கிறாங்க கோவத்தில், இவங்கெல்லாம் அப்படியே வந்துட்டு பிக் பாஸ் அப்படியே தூக்கி நிறுத்திடுவானுங்க. அந்த ரேஞ்சிலலாம் இவங்கெல்லாம் டாப் லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க இவங்களாம். அப்படிங்கும்போது பவித்ரா வந்து செம்மையாக சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டு சரி இவங்கன்னு சொல்கிறிய, அதெல்லாம் யார் அப்படின்றாங்க. அவங்க தான் சொல்லிட்டாங்களா ஃபயர் மோட் ஆனு சார் அப்படின்னு. அதனால் கேட்குறாங்க இவங்கன்னு சொல்கிறியா, அந்த யாருன்னு சிரிச்சுட்டு கேட்கும்போது சௌந்தர்யா வந்து சொல்கிற பொதுவாக பயம் இருக்குது சேர் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அவங்க திரும்பவும் சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இல்லை ஐ டோன்ட் வாண்ட் தட் அதாவது நான் சொல்ல விரும்பலை அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் பவித்ரா வந்து சிரிச்சுட்டே சொல்கிறாங்க, அப்போ இப்போ வந்து சாரே கேட்குறாங்க, அப்போ நீ என்ன பண்ணுவேன்? அப்படியே வந்துட்டு அது யாருமா அப்படின்னு கேட்டால் நீ வந்துட்டு உடனே அப்படியே மழிப்பு, சார் எப்போ சார் எனக்கு தெரியலையே சார் அப்படின்னு மொழிப்பா தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்பயுமே வழக்கமாக ஒன்று பண்ணுவாங்களோ அதை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சௌந்தர்யா சொல்லுங்க, இவங்களாம் வேறு யார்? அந்த முத்து மஞ்சள் ஜாக்லிந்தோ இவன் அப்பப்போ, அப்புறம் ரஞ்சித் ப்ரோ தனியாக ஒரு ஸ்குவாடு அப்படின்றாங்க. என்னம்மா மறுபடியும் முதல்ல இருந்தா திரும்பவும் முத்து மஞ்சரி ஜாக்லினா ஏம்மா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. என்னென்னா இந்த பிக் பாஸ் 8 பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்துட்டு கேமை கொடுக்கறதுக்கு பதில் அடுத்தவங்களை பற்றி புறணி பேசுகிறதுலேயே ஓட்டிடுறாங்க. அதுதான் கொடுமையாக இருக்குது. இப்போ தீபக் முன்னாடி அப்படியே தான் இருந்தார் லைட்டாக, ஆனால் இப்போ பாருங்கள் ஃபயர் மோடுக்கு போயிட்டார். அவரை வந்துட்டு எல்லாருமே மோஸ்ட்லி பாதி பேர் வந்துட்டால் டைட்டில் வினராக வந்துடுவாருன்றாங்க. ஒரு சில பேர் வந்துட்டு இல்லைன்றாங்க. ஆனால் மக்கள் சப்போர்ட் அதிகமாக வந்து முத்துக்குமரனுக்கு இருக்குது. காரணம் ஸ்டார்டிங்கில் அவர் கேமை வந்துட்டு ஆன் பண்ணிட்டார். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போகுது. ஆனால் சௌந்தர்யாவுக்கு வந்துட்டு மக்கள் சப்போர்ட் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வந்துட்டு இவங்க அப்படி என்ன கேம் கொடுக்குறாங்கன்றதுக்கு மக்கள் சப்போர்ட் இவ்வளோ அதிகப்படியாக வருதுன்றது இன்னும் நிறைய பேருக்கு டவுட்டாகவே இருக்குது. அதுலேயும் நேற்றும் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நடக்குது, அதை பார்க்கும்போது நம்மளுக்கே ஷாக்கிங்காக இருக்குது. என்னென்னா உங்களுக்கு வெளியே வந்து ஃபேன்ஸ் அதிகமாக இருக்காங்க, அதை அங்கே சொல்லணுமா? ஏன் முத்துக்குமரனுக்கு ஃபேன்ஸ் அதிகமாக இல்லையா? தீபக்கு ஃபேன்ஸ் அதிகமாக இல்லையா? அதை அங்கே சொல்லலாமே. ஆனாலும் என்ன பண்ணுறாங்க, விஜய் சேதுபதி சொல்கிறாரு, உங்கள் க்யூட்டான ஸ்மைலுக்கும் நீங்கள் ஒரு கவுண்டர் அட்டாக் கொடுக்குறீங்களா, அதுக்கெல்லாம் வந்து வெளியே வந்து சப்போர்ட்டுக்கு நீங்கள் வெளியே வந்தால் பார்த்தா உங்களுக்கு தெரியும். அப்போ அவங்களுக்கு வந்துட்டு அதாவது ஒரு இதுவாக மறைமுகமாக வந்து ஒரு தகவல் கொடுக்குறது, இங்கே நல்லா தான் போயிட்டுருக்கு அப்படின்னு. ஏன் அந்த வேலையை செய்கிறாங்கன்னு தெரியல. தனியாக தான் பேசுகிறோம், ஏன் அப்போ அதே வேலையை எல்லாருக்குமே செய்யலாமே? எல்லாருக்குமே செய்யலாம். பவித்ரா கூட செய்யலாம். பவித்ரா வந்து இப்போ டாப்பு செகண்டாக வந்து சேவ் பண்ணாங்க, ஆனால் டாப்பில் இருந்தாங்க, அவங்களுக்கு செய்யலாமே. ஏன் ஒரு சில பேருக்கு பர்டிகுலராக வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு மக்களோட சப்போர்ட் அதிகமாக இருக்குன்றதை அங்கே சொல்லணுன்றது என்னோடய கருத்து. அப்படி சொல்லும்போது அவங்க எந்த தப்பும் பண்ண மாட்டாங்க, ரிலாக்ஸாக இருப்பாங்க. பாருங்கள், நல்லா நோட் பண்ணி பாருங்கள். இவர் வந்து விஜய் விஷால் வந்து இது வரைக்கும் ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு காரணம், முன்னாடியே வந்து உங்களுக்கு இவ்வளோ சப்போர்ட் வெளியே இருக்குது, யாரில் விஜய் விஷாலோட ஃபேன்ஸ் அப்படின்னு கேட்கும்போது கையை தூக்குறாங்க பாருங்கள், அவருக்கு ஃபுல்லாக ஏறிச்சு. இப்போ தான் ஆர் சீட்டில் வந்ததுனால கொஞ்சம் புரிய வந்திருக்கும். ஆனால் 10 வாரமாக ஒரு மைண்டில் என்னவா இருக்குது, எனக்கு வெளியில் வந்து பயங்கரமான ஃபேமஸ் இருக்குது. இதுதான் தேவையில்லாத விஷயங்கள். சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இங்கே சௌந்தர்யா நைட்டு திடீர்னு இப்படி பவித்ரா கிட்ட வந்து பேசுவோம் நான் நினச்சி பார்க்கல. ஏன்னா போன வாரம் முழுக்க நல்லா போயிட்டு இருந்துச்சு. திரும்பவும் வந்து இந்த புறணி பேசுகிற விஷயங்களை ஆரம்பிக்கிறாங்க. அதை பற்றி சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணி தட்டி விடுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அப்படியே வெயிட் பண்ணுறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களாம்.